வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது போன்பே எஸ்பிஐ கார்டு செலக்ட் பிளாக்க பத்தி. நாம எல்லாரும் இப்ப டிஜிட்டல் உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ நமக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண இந்த கார்டு உண்மையிலேயே நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆன்லைன்ல பண்ற ஒவ்வொரு செலவும் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்குதா, இல்ல இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ரிவார்ட் சம்பாதிக்க முடியுமா? சரி, இந்த கார்டு இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கார்டோட முக்கிய நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண கிரெடிட் கார்டு கிடையாது. இது உங்க டிஜிட்டல் செலவுகளுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் மிஷன் மாதிரி. குறிப்பா நீங்க போன்பேல பண்ற செலவுகளுக்கு அதிகபட்ச பலன் கிடைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, ஒரு புது கார்டு வாங்கும்போது நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? ஜாயினிங் ஃபீ எவ்வளவு? அதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டா? வாங்க அந்த கணக்கு போட்டு பாத்துரலாம். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ 1499 ரூபாய், கூடவே டாக்ஸ். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற வெல்கம் கிஃப்ட் கார்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபாய். அதாவது நீங்க கட்டுற காசை விட அதிகமாவே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுது. அப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு எந்த செலவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, கரெக்டா 1500 ரூபாய். நீங்க ஜாயினிங் ஃபீ கட்டின 45 நாளைக்குள்ளேயே இந்த 1500 ரூபாய் மதிப்புள்ள போன்பே கிஃப்ட் கார்டு உங்களுக்கு வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் உடனே உங்களுக்கே திரும்ப வந்துடுது. சூப்பர் இல்ல? ஓகே, வெல்கம் பெனிஃபிட் நல்லா இருக்கு. ஆனா இந்த கார்டோட உண்மையான பவர் எங்க இருக்கு? நம்மளோட டெய்லி செலவுகள்ல இருந்து எப்படி ரிவார்ட் சம்பாதிக்கிறது? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட ரிவார்ட் சிஸ்டம் ரொம்பவே சிம்பிள், குழப்பமே இல்ல. நீங்க போன்பேலயோ இல்ல அவங்களோட ஷாப்பிங் ஆப்பான பின்கோட்லயோ செலவு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் டாப் டயர். மத்தபடி நீங்க வேற எந்த ஆன்லைன் வெப்சைட்ல செலவு செஞ்சாலும் சரி, அதுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 5 பாயிண்ட்ஸ். அப்புறம் நேரா கடைகள்ல போய் பண்ற செலவுகளுக்கு 1 பாயிண்ட். ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்களே, அதோட மதிப்பு என்னன்னு கேக்குறீங்களா? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு ரிவார்ட் பாயிண்டோட மதிப்பு 1 ரூபா. ஆமாங்க, 1 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. எந்த விதமான கன்வர்ஷன் குழப்பமும் கிடையாது. அதனால நம்ம எவ்ளோ சேமிச்சிருக்கோன்னு ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். எல்லா செலவுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. சில விதிவிலக்குகள் இருக்கு. உதாரணமா, பெட்ரோல் போடுறது, வாலெட்ல பணம் ஆட் பண்றது, வீட்டு வாடகை கட்டுறது, சில எஜுகேஷன் ஃபீஸ், கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடையாது. சோ இதையும் மனசுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, டெய்லி ரிவார்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் அதிகமா செலவு பண்ற நபரா இருந்தா இந்த கார்டு உங்களுக்கு இன்னும் சில சூப்பரான பிரீமியம் சலுகைகளையும் கொடுக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். 5000 ரூபாய். ஆமாங்க, இதுதான் அந்த மைல்ஸ்டோன் ரிவார்ட். நீங்க ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிராவல் வவுச்சர் கிடைக்கும். உங்க அடுத்த ட்ரிப்புக்கு இது ஒரு செம்ம போனஸ் இல்லையா? ஓகே, அந்த 5000 ரூபாய் யாத்ரா வவுச்சர் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு கார்டு வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கணும். இது நிச்சயம் அதிகமா செலவு பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டா இருக்கும். அடிக்கடி ஃப்ளைட்ல போறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்களா? உங்களுக்கு முதல் 2 வருஷத்துக்கு பிரையாரிட்டி பாஸ் மெம்பர்ஷிப் ஃப்ரீ. இதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $99. அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ணும்போது வருஷத்துக்கு 4 தடவை டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல வந்து ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை. சரி, இந்த கார்டுக்கு வருஷா வருஷம் கட்டணம் கட்டணுமேனு யோசிக்கிறீங்களா? ஆனா அந்த வருடாந்திர கட்டணத்தையே நம்மளால சேமிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், கொஞ்சம் ஸ்மார்ட்டா செலவு செஞ்சா இந்த கார்டே அதுக்கான ஃபீஸை பார்த்துக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். 3 லட்சம் ரூபா. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த மேஜிக் நம்பர். அடுத்த வருஷத்துக்கான ரினியூவல் ஃபீஸை தவிர்க்க நீங்க அடைய வேண்டிய டார்கெட் இதுதான். அதாவது ஒரு கார்டு வருஷத்துல உங்க மொத்த செலவு 3 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த 1499 ரூபாய் ரினியூவல் ஃபீயை நீங்க கட்டவே வேண்டாம். அது முழுசா தள்ளுபடி ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கார்டை நல்லா யூஸ் பண்ணாலே போதும், அதுக்கான ஃபீஸை அதுவே சமாளிச்சிடும். இதுவும் ஒரு சின்ன ஆனா ரெகுலரான சேமிப்பு. நீங்க வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது 500 ரூபாயில இருந்து 4000 வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணீங்கன்னா அந்த 1% ஃபியூல் சர்சார்ஜ் உங்களுக்கு தள்ளுபடியாகும். இது மூலமா மாசத்துக்கு அதிகபட்சமா 250 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். சின்ன அமௌண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் வருஷ கணக்கில் பார்த்தா இதுவும் ஒரு நல்ல சேமிப்பு தான். ஓகே, இப்போ இந்த கார்டோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கார்டு உண்மையிலே உங்களுக்கு பொருத்தமானதா? வாங்க ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி நீங்களே அதுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு போன்பே பவர் யூசரா? நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்களா? வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கும் அதிகமா செலவு பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
இந்த கேள்விகளுக்கு உங்க பதில் ஆமானா இந்த கார்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான தேர்வா இருக்கும். ஆனா உங்க செலவுகள் பெரும்பாலும் பெட்ரோல், வீட்டு வாடகைக்கு தான் போகுது, இல்ல உங்களுக்கு வருடாந்திர கட்டணமே இல்லாத கார்டு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற ஆப்ஷன்ஸா பார்க்கறது பெட்டரா இருக்கும். இப்போ இந்த கார்டை பத்தின ஒரு முழுமையான பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். கடைசியா கேள்வி உங்ககிட்ட தான். இந்த கார்டோட பலன்கள் உங்க செலவு பழக்கத்துக்கு பொருந்துமா? உங்க சேமிப்பா இதை அதிகப்படுத்துமா? நல்லா யோசிச்சு உங்களுக்கான சரியான முடிவை எடுங்க.